தருமபுரியில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் திமுக சார்பில் நடைபெற்று வரும் பிரச்சார பொதுக்கூட்டம் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. இதில் எம்பி ஜெகத்ரட்சகன் உரையாற்றினார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெற்றிவேல். எம்பி ஜெகத்ரட்சகன் எது குறித்தெல்லாம் உரையாற்றினார்? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. அதாவது பார்த்தீங்கன்னா, தருமபுரியில் நாடாளுமன்ற தொகுதி திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற மாபெரும் பொதுக்கூட்டம் தருமபுரி நகரத்தில் இருக்கக்கூடிய வள்ளலார் திடலில் மாவட்ட செயலாளர் தடங்கம் சுப்பிரமணி தலைமையில் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் முன்னாள் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை ஒளித்துறை அமைச்சர் இணை அமைச்சர் ஜெகத்ரட்சகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து திருப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசும்போது தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக இருண்ட காலமாக இருந்துச்சு, அதை மீட்கிறதுக்காக தான் மு க ஸ்டாலின் வந்திருக்காருன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலும் மத்தியில் கடந்த 10 ஆண்டுகளாக இருண்டு காலமாகவே இருந்து வந்திருக்கு, அதுவும் மீட்கப்பட வேணும் அப்படின்ற ஒரு இதுவும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சுதந்திர போராட்டத்தின் போது முதலில் உயிர் தியாகம் செய்தது தமிழகத்தில் தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் இது வரைக்கும் தமிழர்களுக்கு மத்திய அரசு எதுவும் செய்யல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தா ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு மத்தியில் இருக்கக்கூடிய பிரதமர் சொல்லியிருந்தாரு. ஆனா இது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத பேருக்கு தான் வேலை வாய்ப்பை கொடுத்திருக்காருன்னு சொல்லியிருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம குடும்பத்திற்கு கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல செலுத்தப்படும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது வரைக்கும் ஒரு யாருக்கும் பணமே கொடுத்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய சூழலை பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முதலாளிகள் இருக்கக்கூடிய அதானி, அம்பானி உள்ளிட்ட 10 பேர்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்தாவே போதும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல பெருவெள்ளம் ஏற்பட்ட போது மத்திய அமைச்சர்களும் பார்த்தாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் 30,000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதி கட்டாரு. ஆனா தமிழகத்திற்கு இது வரைக்கும் எந்த பணமும் தரல. அதனால தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.